நீங்கள் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் சொல்லிவிடலாம், இந்த ஜாதகர் மன நிறைவான வாழ்க்கை வாழ்கிறார். யாரிடமும் 10 பைசா கடன் வாங்காமல், யாரிடமும் கையேந்தாமல், நல்ல மனைவியோடு நல்ல குழந்தைகளோடு சுகபோகமான வாழ்க்கை வாழ்கிறார். யார் இவரிடம் நீ 10 ரூபா தரணும்ல கூட கடனை கேட்காத அளவிற்கு அவர் பெரும் கோடீஸ்வரராக வாழாவிட்டாலும் அடிமட்ட அளவில் ஒருவருடன் கையேந்தாத அளவிற்கு அவர் வாழ்க்கைக்கு தகுந்த வண்ணம் போதுமான பொருளாதார வளர்ச்சியோடு அவர் வாழ்கிறார் என்பதை நாம் கிரக அமைப்புகளை வைத்து சொல்லிவிடலாம். இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் ஏராளம் இருக்கின்றன. அதில் ஒரு அமைப்பை மட்டும் நாம் இப்போது வைத்து பார்ப்போம். உங்கள் லக்னம் எதுவாக வேண்டுமானால் இருக்கட்டும், உங்கள் ராசி எதுவாக வேண்டுமானால் இருக்கட்டும், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் எதுவாக வேண்டுமானால் இருக்கட்டும், உங்கள் லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில் தந்தை கிரகமான தாய் கிரகமான சந்திர பகவானும் குழந்தை கிரகமான புதன் பகவானும் சேர்ந்து இருக்க வேண்டும். இருவரும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். புதன் பகவான் வக்கரமின்றி இருக்க வேண்டும். இவர்கள் நல்ல நிலையில் வலுவோடு இருக்கும் பொழுது அந்த ஜாதகர்கள் யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது. அவர்களுக்கு தகுந்த போதுமான வருமானங்கள் இருக்கும். நல்ல வாழ்க்கையில் வாழ்வார்கள், மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். மற்றவற்றை நாம் அடுத்தபடியாக காண்போம். நன்றி, வணக்கம்.